சில குடும்பத்துல இப்படி அமைஞ்சு போயிரும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு அப்படின்றாங்கல்ல அது மாரி. அதாவது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போறதுங்கிறதே ஒத்து போகாமலே போயிரும். இதுக்கு பலவிதமான கிரக சேர்க்கைகள் இருக்கு. இருந்தாலும் அத ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட கிளியரா பார்ப்போமே. அதாவது இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். இது காரகோ பாவனாஸ்தி. அப்ப அம்மா இருக்கக்கூடாதான்னா அம்மா நல்லா இருப்பாங்க. என்ன காரணம்னா சந்திர தசை நடக்கல. அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். அதனால அம்மா நல்லபடியா இருப்பாங்க. பட் அம்மா கூட ஒத்து போகாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இதுல ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டிய பாயிண்ட். என்ன காரணம்னா சனி தசை ஒரு பிறந்தது குரு தசை மினிமம் இருப்புல, அடுத்து சனி தசை. சனி தசையில குரு புத்தி வரைக்கும் தாய் கூட பேசிட்டு இருந்திருக்கார். குரு புத்தி ஆரம்பிச்சதும் பேச்சை நிறுத்திட்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த குரு வந்து சந்திரன் 4ஆம் பாவத்துல நின்று அந்த சந்திரன் வந்து குரு சாரம் வாங்கியிருக்கார். 4ஆம் இடத்ததிபதியும் குரு. அப்ப ஏற்கனவே தசை நடத்தக்கூடிய சந்திரன் வந்து அஷ்டமத்துல, புத்தி நடத்தக்கூடிய குரு வந்து பாதகாதிபதியோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய சாரம் வாங்கி அவருடைய பார்வையை வாங்கின சந்திரன் 4ஆம் பாவத்துல நிக்கிறதுனால சனி தசை குரு புத்தியில அம்மா கூட பேசுறதை இவர் நிறுத்திட்டார். அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 வருஷம் ஆச்சு அம்மா கூட பேசி, இப்போ வரைக்கும் பேசுறது இல்லை, பேசுவாரா அப்படின்னு. அப்ப இதுக்கு பதில் என்ன? அடுத்து வர்றதுங்கிறது வந்து புதன் தசை வருது. இந்த புதன் தசையில் இவர் அம்மாவோட சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமானா அந்த புதனுமே குரு சாரம் தான். ஸோ வாய்ப்பு இல்லை. அப்போது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிறது இப்படி தான். அதே சமயத்தில் இன்னொரு கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் இவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன தெரியுங்களா? மேரேஜ் வித் மாமா பொண்ணு இஸ் பாசிபிள் ஆர் நான் ரிலேட்டிவ்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ புதன் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அப்போ இந்த ஜாதகருக்கு மாமா வீட்லேயும் அனுசரணை ஆதரவு குறைஞ்சு போயிடும். அவர் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், அதனால அம்மா சொல்றதையும் கேட்க மாட்டார். இது மாதிரியான வித்தியாசமான பிறவிகள் அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் புதன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுங்கிறதுனால இவர் ரிலேட்டிவ்லேயே கல்யாணம் பண்ண போகிறதில்ல, நான் ரிலேட்டிவ் சர்க்கிளில் தான் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு. நமக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 4ல் சந்திரன் நின்று அந்த சந்திரன் தசை நடக்காமலே சனி தசை குரு புத்திலேயே தாயின்னு பிள்ளையும் பிரித்து வைக்குது பாருங்க. இதான் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம். அப்போது ஜாதகத்தை எந்த அளவுக்கு ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். இன்னும் ஷார்ப்பாக கிடைக்கும், இன்னும் நம்ம ஷார்ப்பாக பார்த்தா.